ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீரை கடையில் தாங்க செய்ய போகிறோம். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காத பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கும்ட்டி கீரை. மேக்ஸிமம் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பில்லை. வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு கொடி கொடியாக தான் இருக்கும், சின்ன சின்ன இலையாகவும் தான் இருக்கும். இதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் செடியில் வந்து கீரை இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கீரை வந்து கிடைச்சிருக்கு நமக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பருப்பு போட்டும் கடையலாம். கீரையோட குவாலிட்டி நிறையா இருந்தால் வெறும் கீரையாகவும் கடையலாம். வெறும் கீரையாக கடையும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் ஊற்றி கடையணும். அப்போ தான் வந்து இந்த கீரை சாப்பிட முடியும். அதே மாதிரி பாருங்கள், இதனோட பூ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். நல்லா விரிஞ்சிருந்தால் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த கீரை வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டாங்காடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே தான் அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பருப்பு சேர்த்தி நம்ம வந்து கடையலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வேக வச்சுட்டேன். இப்போது இந்த பருப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம். நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வந்து நான் சேர்த்தியே போட்டு நான் வேக வைக்க போகிறேன். அப்போ தான் இந்த கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எல்லாமே சேர்த்தி ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீரையை சேர்த்தி வேக வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கடையிறது சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்ல ருசி. இது ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விட மாட்டீங்க. டவுனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன். இந்த கீரை வந்து வச்சு விற்கிறாங்க. அடையாளம் தெரிஞ்சால் நீங்களும் வந்து வாங்கி சமைச்சு பாருங்கள். கீரை நல்லா 2 தடவை நல்லா 3 தடவைக்கு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து வேக போட்டுடலாம். கீரை போட்டு ஒரு 10 நிமிஷம் கூட தேவையில்லைங்க. கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். நம்ம கடையும் போது உப்பு சேர்த்தி நம்ம கடைஞ்சிட்டோம்னா சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா களி, கோதுமை களி, ராகி களி இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த கீரை கூட வந்து எல்லா வகையான கீரையும் கலந்து கடைஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடையிறதுக்காக நான் வந்து மண் சட்டியில் வந்து சேர்த்தி தான் நான் வந்து கடைய போகிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கீரை கடைஞ்சி மைஞ்சி வரும். அந்த பாத்திரத்தில் வந்து நான் கடைஞ்சாவே செட் ஆகாது. அதுக்காகவே இது வந்து கடையிறதுக்காகவே இந்த மண் சட்டி நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இதில் உப்பு சேர்த்தி நம்ம வந்து கடைஞ்சிட்டு ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா கும்ட்டி கீரை கடையில் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் யார் கும்ட்டி கீரை சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 சின்ன வெங்காயம் தட்டி போட்டிருக்கேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிளகாய். இந்த சின்ன வெங்காயம் தட்டி போட்டு நம்ம தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா வடகம் சேர்த்தி தாளிக்கிற டேஸ்ட்டு ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு இப்போ இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம விட்டுட்டு நம்ம எடுத்து தாளித்து விட்டுட்டோம்னா சூப்பரான கும்ட்டி கீரை கடையில் வந்து ரெடி ஆயிரும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுட சுட சாதத்தோடு தான் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட மீதி வைக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து மெயினாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த கீரை ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடி தான் இந்த கீரையில் சாப்பாடு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கும்ட்டி கீரை. நீங்கள் ஏதாவது உங்கள் ஊரில் இது வேறு ஏதாவது பேர் சொல்லி கூப்பிட்றதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.